ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் வித் பிரித்திகா. இன்றைக்கி உங்களோட நான் என்ன ஷார்ட்ஸு ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக வீட்டில் இருக்க இன்க்ரீடியண்ட்டை வச்சு எப்படி கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணலாம், ஷாலோ ஃப்ரை மாதிரி அப்படின்றது தான் உங்கள்கிட்ட இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா, தேவையான அளவு கத்திரிக்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரவுண்டாக கட் பண்ணிக்கணும். அந்த கட் பண்ண கத்திரிக்காய் வந்து தண்ணியிலே போட்டு வச்சுருக்கணும். நம்ம சும்மா வெளியே வச்சுட்டோம், கட் பண்ணி வச்சிட்டோன்னா அது கலர் சேஞ்ச் ஆகி ஒரு மாதிரி பிளாக் கலரில் ஆகிடும். அதனால தண்ணியிலே வச்சுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா, இப்போது மசாலாஸ் ரெடி பண்ணலாம். எப்படின்னா, மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு, குழம்பு மிளகாத்தூள் இது வந்து ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டுக்காக நாங்கள் வந்து சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா ஆட் பண்ணோம். அது வந்துட்டு ஆப்ஷனல் தான், இருந்தால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். ஸோ அதையும் ஆட் பண்ணி நான் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காயில் வந்துட்டு அதெல்லாம் மசாலாஸ் கோட் ஆகிற மாதிரி ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிக்கணும். அந்த மசாலாஸ் எல்லாம் அப்ளை ஆனதும் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா, தோசைக்கல்லில் இல்லை பேனில் எதில் வேணாலும் நம்ம போட்டு ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கத்திரிக்காய் வந்து ஒன் சைடு நம்ம ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுட்டு மறுபடியும் அந்த கத்திரிக்காய் மேலெல்லாம் ஒரு ஸ்ப்ரே பண்ணோம் ஆயில், அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு சாம்பார் சாப்பாட்டுக்கெல்லாம் நல்ல ஒரு காம்பினேஷன் தான். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.